கோயிலுக்கு போகலாமா? ஒரு ஆடு ஒரு மாடை தேடி போகுது. பூசாரியாவே மாறிட்டாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மச்சி கப்பல். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புரட்டாசி மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான்வெஜ் சாப்பிடக்கூடாதே அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறவங்க ஒரு பக்கம் இருப்பீங்க. எந்த கோயிலுக்கடா போகிறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்க இன்னொரு பக்கம் இருப்பீங்க. நீங்கள் கோயம்புத்தூராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைமாவது இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அப்படி என்ன கோயில்னு பார்த்தீங்கன்னா அணுவாவி கோயில். இது வந்து கோயம்புத்தூர்லேருந்து கரெக்டாக காந்திபுரம்லேருந்து 18 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. நமக்கு பஸ்ஸெல்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. 26A அப்படிங்கிற அந்த பஸ் பிடிச்சிங்கனாலே போதும். நிறைய டைமிங்க்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த கோயிலுக்கு போகிறதுக்கான வழி இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அணுவாவி அப்படிங்கிற இந்த மலை கோயில் பார்த்தீங்கன்னா போகிற வழியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக சீனரிக்காக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சராக ரொம்ப அமைதியாக இருக்கும். ஸோ சாமி கும்பிடுற பழக்கம் இருக்கிறவங்க ஒரு பக்கம் இருக்கும், இன்னொருத்தவங்க நேச்சரை ரசிக்கிறவங்க இன்னொருத்தவங்களுக்கு ஒரு ஹேபிட் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அவங்களாம் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போகலாம். அவ்வளோ ஒரு சூப்பராக அமைதியாக நல்ல ஒரு காத்தோட்டமாக இருக்குங்க. ஸோ நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அணுவாவி கோயிலுக்கு வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆஞ்சநேயர் சிலை இருக்கும். அந்த சிலை வரைக்கும் தான் போயிருக்கேன். மேலே இந்த முருகன் கோயிலுக்கு நான் போனதே கிடையாது. ஸோ இந்த டைம் சடனாக புரட்டாசி சனிக்கிழமை அப்போ நாங்கள் கிளம்பியாச்சு. கிளம்பும் போதே அம்மாவும் தங்கச்சியும் கூட வந்துட்டாங்க. ஸோ இப்போ நாங்கள் அந்த கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், சுற்றி மலை போகிற பக்கமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. ஃபைனலாக பார்த்தோம்னா நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். இதுதான் கோயிலோட வியூ. இங்கே வந்து நாங்கள் வந்து காரில் வந்ததுனால 20 ரூபா சார்ஜ் பண்ண சொன்னாங்க பார்க்கிங்னு சொல்லிட்டு. பார்க்கிங்கோட ஏரியாவை செம்ம பெருசாக இருக்குங்க. இங்கே என்ட்ரன்ஸ்லேயே தான் அந்த ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. பட் என்னன்னா இங்கே மலை ஏறது வந்து 3 மணிக்குள்ளே நம்ம ஏறி ஆகணும். காலையில் 6 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் தான் டைமு. 3 மணிக்கு மேலே மலை ஏற விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போய் நாங்கள் வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், அதனால் போயிட்டு வந்துடலாம். கீழே வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம ஆஞ்சநேயரை கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு. பட் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆஞ்சநேயரை கும்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் மலை ஏறுவாங்க. எங்களுக்கு வந்து டைமிங் இஷ்யூ இருந்ததுனால சப்போஸ் லேட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து மலை ஏறிட்டோம். நீங்கள் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு வாங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ நாங்கள் மலை ஏற ஆரம்பிச்சாச்சு. ஏறும்போதே எங்கள் வீட்டு குட்டீஸ் பார்த்தீங்கன்னா சாமியார் மாதிரி எல்லாத்துக்கும் திருநாள் பூசிட்டு இருந்தாங்க. படி பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் வந்து ரொம்ப தூரம் நிறைய படி இருக்குன்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 படி 150 படிக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் அது ஏறுறதுக்குள்ளேயே போது நாக்கு தள்ளிடுச்சு. நல்ல வேலை நாங்கள் போகும்போது கிளைமேட் பார்த்தீங்கன்னா வெயில் இல்லாமல் கொஞ்சம் காமாக இருந்தது. அதுதான் எங்களோட ப்ளஸ்ஸு. பாப்பாலாம் பார்த்தீங்கன்னா அம்மா லிஃப்ட் வைக்க சொல்லுமா அப்படின்ட்டு செம காமெடி பண்ணிட்டு இருந்தா. இங்கெங்க லிஃப்ட் வைக்கிறது, அவ கூட அப்படியே பேசிட்டு. ரெண்டாவது பாப்பா தூக்க சொல்லலை, அவளே நடக்கிறேன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு அவள் தான் வந்து நடந்து வந்தா குட்டி பாப்பா. ஸோ நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நேச்சரை ரசிக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாம். இந்த கோயில் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அணுவாவி சுப்பிரமணியர் திருக்கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே வந்து முருகரும் இருக்காங்க. முருகர்கிட்ட இருந்து கொஞ்சம் தூரம் படியேறி போனோம்னா சிவனையும் பார்த்துட்டு வரலாம். இந்த கோயிலுக்கு அணுவாவி அப்படின்னு ஏன் பெயர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய சித்தர்கள்லாம் வந்து வாழ்கிறதா அப்படின்னு சொல்லி முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த முனிவர்கள் ரிஷிகள் இவங்கெல்லாம் வந்து தவம் செஞ்சப்போ வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு ஆனந்தத்தை வந்து அனுபவிச்சாங்களாமா. ஸோ அப்படி அனுபவிச்சதுனால அந்த சித்தர்களெல்லாம் வந்து வாவின்னு சொல்லுவாங்களாமா. ஸோ அந்த அனுபவித்த வாவிகளை வந்து அணுவாவி அப்படின்னு சொல்லி பேர் வந்ததாக சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து இங்கே வந்து சின்ன குளம் இருந்ததாமா. அந்த குளத்துக்கு பெயர் பார்த்தீங்கன்னா வாவின்னு சொல்லுவாங்க. சின்னது அப்படிங்கிறதுக்கு அணுன்னு சொல்லுவாங்க. அதனால அணுவாவின்னு பேர் வந்ததா அப்படின்னு இதோட ஹிஸ்ட்ரியில் நான் பார்த்தேங்க. ஸோ நாங்கள் கரெக்டாக இப்போ தான் மேலே வந்துட்டோம். உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா அன்னதானத்துக்கு சரியான கூட்டம். இங்கே டெய்லியும் பார்த்தீங்கன்னா 50 பேத்துக்கு அன்னதானம் போட்டுட்டு இருக்காங்களாம்மா. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் அதுக்குள்ளே தான் என்ட்ராகலன்னு நினச்சோம். அம்மா வந்ததுனால வேறு வழி இல்லை. ஸோ ஃபஸ்ட் நாங்கள் கோயிலுக்கு தான் போயிட்டோம். ஆல்மோஸ்ட் எப்போவுமே உள்ள மூலஸ்தானத்தில் வந்து நம்ம வந்து வீடியோ எடுக்க முடியாதுங்கிறதுனால உள்ள முருகரை வந்து வீடியோ எடுக்க முடியல. பட் வள்ளி தெய்வனோட அழகாக சூப்பராக ஜம்முன்னு உட்காந்துருந்தாரு. அவங்கள பார்த்துட்டு இப்போ அங்கே சுற்றி இருக்கிற வியூவை தான் அவங்களுக்கு காட்டுறேன். ஸோ சுற்றி அந்த மலையை சுற்றி எவ்வளோ அழகாக பசுமை நிறைந்த மரங்கள், ரொம்ப சுத்தமான ஒரு காற்று அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு ஒரு ஆன்மீக உணர்வுன்னு சொல்லுவாங்க, ஆன்மீக உணர்வுன்னு சொல்லுவாங்க. அது எப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு ஆக்சுவலாக எனக்கு தெரியல. பட் ரொம்ப நல்லா இருந்தது, காமாக இருந்தது. நடு மத்தியானம் ஒரு 12:30 மணி இருக்கும். ஆனால் அங்கே அடிக்கிற காற்றுல எங்களுக்கு வெயிலே தெரியல, அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க.
ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓமகுண்டம் இந்த தைப்பூசம் டைம், பங்குனி உத்திரம் இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஓமகுண்டம் வைக்கிறதுக்கான அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து அந்த ரூமில் தனியாக வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு சுற்றி வரலாம் அப்படின்னு பார்த்துட்டு சுற்றி வந்துட்டுருக்கோம். இங்கே வந்து முருகன் இருக்காங்க, அப்புறம் விநாயகர், சனி பகவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சாமியும் இருந்தாங்க. எல்லா சாமியும் வெளியே இருந்து அழகாக பார்த்துட்டு இங்கேருந்து அடுத்து கொஞ்சம் தூரம் நடக்கணும். ஆல்ரெடி இங்கே நடந்து வந்ததுலேயே எங்களுக்கு பாதி ஓகான்னு ஆகிப்போச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போனோம் அப்படின்னா சிவன் அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனோம். என்னடா இவ ஸ்டார்டிங்கில் இங்கே வந்து சித்தர்களை பற்றி பேசினா அப்புறம் எப்படி இங்கே முருகன் வந்தாங்க அப்படின்னு சொல்லி எனக்குமே அந்த டவுட் இருந்தது. நான் படித்த ஹிஸ்ட்ரியில் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே வந்து இருந்த சித்தர்கள் வந்து தவத்தில் இருக்கும்போது முருகர் வந்து அவங்களுக்கு வந்து முருகரோட அருள் வந்து இங்கே அவங்க பெற்றதுனால இங்கே வந்து அவங்க முருகன் வந்து வள்ளி தெய்வானையோட இங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து இதோட ஹிஸ்ட்ரி நான் பார்க்கும்போது சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். பட் இதெல்லாம் எந்த அளவுக்கு எனக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ இப்போ தத்தி நாங்கள் போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து சிவன் பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கோம். எங்கள் அம்மா முன்னாடி போகிறத பார்த்தாலே சிரிப்பாக இருக்கும். நான் அதையும் ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வேறு நேரம் அதை ஷூட் பண்ணோம். ஸோ நாங்கள் போகும்போதே சிவனோடது வந்து மூடிட்டாங்க மூலஸ்தானத்தை. இருந்தாலும் நாங்கள் உட்காந்து பார்த்தாச்சு. நல்லா அழகாக குட்டியாக இருந்தது. நந்தியும் சரி குட்டியாக இருந்தது, சிவனோட லிங்கமும் சரி பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ அவங்களே நல்லா அழகாக ஒரு ரவுண்டு விட்டு பார்த்துட்டு கீழே இறங்கலாம். ஏன்னா அடுத்து நாங்கள் எதுக்கு ஆசைப்படணும் உங்களுக்கே தெரியும். ஏன்னா ரஜினி குட்டி பாப்பா வந்து சோறுன்ட்டு இருந்தா. சரி நான் அன்னதானத்துக்கு போடலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். உண்மையாகவே நல்ல விஷயம் தான். டெய்லி 50 பேத்துக்கு சாப்பாடு போடுறாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டு குட்டீஸ் பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம என்னதான் பார்த்து சாப்பாடு செஞ்சாலும் ஒரு வாய் கூட சாப்பிட மாட்டாளுங்க. ஆனால் அன்னைக்கு அவளே பார்த்தீங்கன்னா இலை போட்டு காய் சாப்பாடு குழம்பு எல்லாம் நல்லா வலிச்சு சாப்பிட்டா. இந்த கோயிலோட இன்னொரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடிக்கிறதுக்கு தண்ணி ரொம்ப சுத்தமாக இருந்தது, குடிக்கிற மாதிரி இருந்தது. அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ரெண்டாவது, இந்த கோயிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர், அதாவது வந்து மெயின் சிட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே வரணும். ஸோ பெருசாக இங்கே எந்த ஒரு கடைகளும் இருக்காது. ஸோ இங்கே வந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸுமே இருந்தது. அது வந்து உண்மையாகவே ரொம்ப முக்கியமான விஷயங்க. எனக்கு கீழேருந்து மேலே அவ்வளோ தூரம் வரவங்கிறப்ப குடிக்க தண்ணி, பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ், அது போக வரவங்களுக்கு சாப்பாடுன்னு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. கோயிலில் இறங்கி வரும்போது இங்கே வந்து அது சித்தர் மண்டபம்னு சொல்லி காமிச்சாங்க. இது வந்து ரொம்ப நீட்டாக அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பௌர்ணமிக்கெலாம் கிட்டத்தட்ட 1500 பேருக்கு ஃப்ரீயாக அன்னதானம் போடுறாங்கம்மா. அதெல்லாம் உண்மையாகவே ரொம்ப பெரிய விஷயம். அங்கேயே நாங்கள் பார்த்துட்டு அடுத்துதான் நம்ம வந்து பெரிய நம்ம தலைவர் யார், ஐயோ அவர் வேற சடனாக வரமாட்டேங்கிறாரே. ஆனால் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஹனுமான், அவரை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். ஸோ சேம் அதே அந்த பார்க்கிங்லேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா தலைவர் இருப்பார். அங்கேருந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தூரமாக தெரியவார் பாருங்களேன். நல்லா அழகாக கையில் பார்த்தீங்கன்னா வால் மாதிரி வச்சுருந்தாரு, பூ மாதிரி வச்சுருந்தாரு. அவர் சொல்லவே முடியாது. எனக்கு வந்து ஆஞ்சநேயர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்குமோ மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ இதுதான் நம்மளோட அனுவாவி ஆஞ்சநேயர். ரொம்ப ரொம்ப ஃபேமஸானவர். நம்ம உதயநிதி ஸ்டாலின் கூட ஒரு மூவியில், உதயநிதி ஸ்டாலின் நயன்தாராவும் ஒரு மூவி கூட படம் பேர் ஞாபகம் இல்லை, அதெல்லாம் வந்து இங்கே தான் ஷூட் பண்ணதாக சொன்னாங்க. ஸோ இதுவும் சுற்றி பார்க்க அவ்வளோ அழகாக மலையடிவாரம் சுற்றி நடுவில் நல்லா ஜம்முன்னு அழகாக இருப்பார். இவரோட முகமாக இருக்கட்டும், இவரோட சிலையாக இருக்கட்டும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. கரெக்டாக ரஜினிக்கு ஒரு 1.5 வயசு இருக்கும்போது நாங்கள் லாஸ்ட்டாக வந்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் வரோம். ஸோ ரொம்ப அமைதியாக சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் மாதிரி ஓடிட்டே இருக்கும். ஸோ நல்லா இருந்தது. நார்மலாகவே ஆஞ்சநேயரை கும்பிட்டா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம், ரொம்ப தைரியமாக இருப்போம்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுலேருந்து எனக்கு ஆஞ்சநேயர் ரொம்ப பிடிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவர் வந்து 18 அடி உயரத்தில் இருக்கிறாங்க. ஸோ இங்கே வாழ்கிற மக்களுக்கு எல்லாமே இவர் தான் காவல் தெய்வம் அப்படின்ற அளவுக்கு அங்கே இருக்க பெரியவங்கெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க. அப்படி தான் வந்து நினச்சி இவங்க வந்து கும்பிட்டு இருக்காங்களாம்மா. ஸோ இங்கே இருக்க முருகன், சிவன் இவங்கெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி காவல் தெய்வமான இவரை தான் வந்து பார்த்துட்டு போவாங்களாம்மா. ஸோ அவ்வளோ அழகாக இருந்தது. இங்கே இந்த சாமின்னு இல்லாமல் நல்லா அழகாக ராம சீதாவோட அழகாக வச்சுருந்தாங்க. அதுக்கு ஆஞ்சநேயரும் கூட இருக்கிற மாதிரி. என் வீட்டுக்காரர் வேறு அங்கே வச்சு வேறு காமெடி பண்ணிட்டு இருந்தார். ராமர் சீதா பார்த்துட்டு சீதா கழுத்தில் அந்த தாலி மட்டும் இப்போ இருந்ததுன்னு நான் உன் கழுத்தில் கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதுக்கு தான் நான் அவரை அடித்தேன். ஆல்ரெடி ஒரு முறை கட்டிட்டார், பத்தலை போல இன்னொரு டைம் கட்டணும்னு வேறு சொல்லிட்டு இருந்தார். அப்படியே வந்தால் கரெக்டாக அந்த டைம் பார்த்து சிவனுக்கு வந்து ஒருத்தர் வந்து தேன் அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்க. தேனா என்னன்னு எனக்கு தெரியலைங்க, ஆனால் அபிஷேகம் பண்ணாங்க. அதையும் நான் வந்து கேப்சர் பண்ணேன். அப்படியே இந்த பக்கம் திரும்பினா வந்து சனி பகவான் அவங்களோட இதெல்லாம் இருந்தது. ஸோ எல்லாம் பார்த்தாச்சு. இதோட நாங்களும் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதில் தான் உங்களுக்கு டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ இதே மாதிரி வேற ஒரு நல்ல